ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அன்பினால் நன்மை. இந்த தலைப்புல இருக்க போது காலை நேரத்துல பள்ளி செல்வர்களான வேலனும் பாண்டியனும் அவங்க பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிராமத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுனால பள்ளியும் அவங்களுக்கு ரொம்ப தூரமா இல்லை. அவங்க கிராமத்துல இருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி தான் அந்த பள்ளி இருக்கு. அதனால அவங்க எப்பவுமே அந்த வழியா போறது ரொம்பவும் இயல்பான விஷயம். கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்காங்க. தெருவுல ஓரமா ஒரு குட்டி நாய் கத்துற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. அது ரொம்ப முணங்கிட்டு இருக்கு. சாப்பாடு சரியா இல்லாத காரணத்தினால அது ரொம்பவும் மெலிஞ்சு போயிருக்கு. அந்த நாய்க்குட்டியை பார்த்த வேலனுக்கு ரொம்பவும் இரக்கமா இருக்கு. ஆனா பாண்டியனுக்கு ரொம்பவும் வெறுப்பா இருக்கு. நண்பா, இந்த நாய்க்குட்டியை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு, நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் காப்பாத்தலாமா அப்படிங்கிற மாதிரி வேலன் சொல்றான். என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றான். நண்பா, இதை நம்ம வீட்டுக்கும் எடுத்துட்டு போவோம். உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்துல இதை போடுவோம். அதை நம்ம நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் சொல்றான். உனக்கு வேற வேலையே இல்லையா என்ன? இந்த நாய்க்குட்டி உடம்பெல்லாம் எவ்வளவு அழுக்கு பிடிச்சு போய் இருக்கு பாரு. இதை பார்த்தாலே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இந்த தெருவுல எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த நாய்க்குட்டிய யாராவது ஒருத்தராவது பார்த்தாங்களா? யாருக்கு ஒருத்தராவது உதவி செய்ய முன் வந்தாங்களா? யாருமே வரல. இல்ல, நீ மட்டும் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பேசாம என்னோட வா, நம்ம பள்ளிக்கு போவோம். இந்த நாய் எக்கேறு கேட்டா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றான். வேலன் பாண்டியனோட பேச்ச மறுத்து பேசுறான். நண்பா, பிறர் இடத்துல நம்ம அன்பு செலுத்துறதுதான் மனுஷ பண்பு. நம்ம பள்ளிக்கு போக கொஞ்சம் தாமதம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த நாய்க்குட்டி எடுத்து வீட்டுல விட்டுட்டு வருவோம். வீட்டு வெளியே பத்திரமா கட்டி போடுவோம். அதுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வேலன் பையன் சொல்றான். வேலா, நான் உன்கிட்ட எவ்வளவு பேசினாலும் நீ கேட்க போறது இல்ல. நீ எக்கேடு கேட்டாலும் போயிட்டு போ. இனிமே உன்கிட்ட பேச எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. நான் பள்ளிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன்னு தனித்தனியா விட்டுட்டு பாண்டியன் பள்ளிக்கு போயிட்டான். வேலன் கொஞ்சம் தயங்காமலும் எதுவும் பண்ணாம நாய்க்குட்டியை கையில எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி ஓடி போய் வீட்டுக்கு வெளியில இருக்க திண்ணையில இந்த நாயை கட்டி போட்டுட்டு அதுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கு போறான். மாலை நேரம் வந்ததும் வேலன் வீட்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டு இருக்க இந்த குட்டி நாயை பார்த்த பாண்டியனுக்கு வெறுப்பு ரொம்ப தாங்க முடியல. நண்பா, நான் என் வீட்டு வாசல் நிக்கிற நேரம் எல்லாம் இந்த நாய்க்குட்டிய பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்பவும் அருவருப்பா இருக்கு. அதனால இந்த நாய்க்குட்டியை நீங்க இருந்து வேற எங்கேயா எடுத்துட்டு போனா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பாண்டியன் இப்படி சொல்றது வேலனுக்கு ரொம்பவும் மனசு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் தன்னோட நண்பன் தானே சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்பவும் அமைதியா பாண்டியனை பாக்குற வேலன், நண்பா, உன்னோட எண்ணம் வேற, என்னோட எண்ணம் வேற. பிறர் உயிர்கள் எடுத்து ஆதரிப்போம் அப்படிங்கிறது நமக்கு நன்மையை தான் கொடுக்கும். இத நீ உணர போற இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ நீ உணரலைன்னா பின்னாடி நீ இந்த உயிர்கள் கிட்ட அன்பு காட்டுறதோட பயன் என்ன நீ தெரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வேலன் சொன்னதை ஏளனமா நினைச்ச பாண்டியன், வேலா, நான் திருந்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல, என்னை திருத்திக்கணுங்கிற எண்ணத்துல நீ நிறைய அறிவுரை சொல்ற. ஆனா இந்த அறிவுரை எல்லாம் எனக்கு ஒருபோதும் பயன்படாது. இந்த அறிவுரை எல்லாம் நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றான். இதை கேட்ட வேலனுக்கும் பாண்டியன் மேல இனிமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியாயிடுறான். கொஞ்ச நாள் போகுது. இந்த நாய்க்குட்டி வேலன் வீட்லயே நல்லபடியா வளர ஆரம்பிக்குது. நாய்க்குட்டி நல்லா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீட்டு திண்ணையில் நடுவுல எப்பவும் போல தன்னோட பொழுத போக்கிட்டு இருக்க அந்த நாய் ஒரு நாள் பாண்டியன் வீட்டுக்கு திருடன் ஒருத்தன் வந்துடுறான். அது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால பாண்டியன் வீட்டோட பின்புற வாசல்ல இருக்கிற அந்த பூட்டை உடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த திருடன். அந்த நேரத்துல நாய் வீட்டு திண்ணையில படுத்துட்டு இருக்கு. வீட்டு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுங்கிறத உணர்ந்த அந்த நாய் கொஞ்சம் கூட தாமதிக்காம மின்னல் வேகத்துல பாண்டியன் வீட்டு பின்னாடி ஓடி போய் பாக்குது. இருட்டுக்குள்ள தன்னை மறைச்சுக்கிட்டு பூட்டை மட்டுமே உடைக்கிற முயற்சியில ஒரு திருடனை இருக்கிறது அந்த நாய் பார்த்துருது. உடனே பின்புறமாவே போய் திருடனை பாய்ந்து சத்தமா குறைக்க ஆரம்பிக்குது. திருடன் மேல பாஞ்சிட்டு திருடன் காலை ரொம்பவும் பலமா கவ்விக்கிட்டு அந்த நாய் இருக்கிறதுனால திருடனால எங்கேயும் நகர முடியல. முயற்சி செஞ்சும் தோல்வி அடைஞ்சு போறான். அதுக்குள்ள வேலன் வீட்டுல இருந்தவங்க, பாண்டியன் வீட்டுல இருந்தவங்க எல்லாம் பதறி போய் ஓடி வந்து பாக்குறாங்க. அப்படி வந்து பார்த்தா நாயை குறைக்கிற சத்தம் கேட்ட இடத்துல திருடன் பிடிப்பட்டுறான். திருடனை காவல் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. மறுநாள் காலையில வேலனும் பாண்டியனும் வழக்கம் போல பள்ளிக்கு புறப்படுறாங்க. வேலன் வீட்டை விட்டு கிளம்புற நேரத்துல பாண்டியன் எங்கன்னு தேடுறான். அப்படி தேடுன்னு பார்த்தா பாண்டியனை பார்த்தது அவனுக்கு ரொம்ப வியப்பாயிருது. பாண்டியன் நாய்க்கு முன்னாடி மண்டிட்டு அமர்ந்து உட்காந்து அதை தலையெல்லாம் அன்போட கோதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலன் வந்ததும் அவங்க கூட எலும்பி கிளம்புறான். நண்பா, என்னை மன்னிச்சிரு. பிறர் இடத்துல கருணை காட்டுறதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நல்லாவே உணர்ந்துட்டேன்.
இனிமே நான் எல்லா உயிர்கள் இடத்துலயும் அன்போட தான் பழகுவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வேலனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. நண்பா, இந்த உலகத்துல நம்ம உயிர்கள் இடத்துல காட்டுற அன்பு, நற்பழக்கங்கள் எல்லாமே நமக்கு ஏராளமா கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம வளர்க்குற இந்த நாயை யோசிச்சு பாரு. நம்ம தாய் தந்தை இதுக்கு போட்ட உணவு அளிச்சிருக்காங்க. அதை காரணமா வச்சு அது நன்றியோட இந்த திருடனை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலன் சொல்றான். ஆமா நண்பா, நீ சொல்றது உண்மைதான், இதை நான் இப்போதான் உணர்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றான். இதோட கருத்து என்னன்னா, நம்ம பிறரோட உயிர்கள் கிட்ட அன்பு காட்டுறது அது நமக்கு பின்னாடி பெரிய நன்மையை தரும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.